ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வர முருகனுக்கு உகந்த நாள். இப்போ வந்து நான் வந்து பிரசாதம் வந்து திருபாகம் தான் சேர்ப்பேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 1 கப்பு வந்து கடலை மாவு, 1.25 கப்பு வந்து சுகரு, 2 கப்பு வந்து மில்க்கு, 1 கப்பு எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி இவ்வளோ தான் இருந்துச்சு, அதனால் வந்து ஒரு 3/4 கப்பு முந்திரி, அதுக்கப்புறமா வந்து சாஃப்ரான் வந்து கொஞ்சம் மில்கில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 3/4 கப்பு வந்து கீ தேவைப்படும். நம்ம வந்து செய்யும்போது விட்டுக்கலாம். சுகர் வந்து 1.25 கப்பு சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் நீங்கள் வந்து 2 கப்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி முந்திரி வேண்டானா இதே வந்து நம்ம வந்து ஒரு 1.25 கப்பு வந்து இந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வானிலையில் கடலை மாவை கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு இதை வந்து நாம் வந்து ஜலிச்சு எடுத்துக்கணும். இந்த கட்டிகள் இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கணும். நம்ம வந்து வாசம் வர வரைக்கும் வறுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. அதே வானிலையில் சேர்த்துக்கலாம். இதோடு நம்ம 1 கப் மில்க் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க அந்த கட்டிகள்லாம் இல்லாமல். இன்னொரு மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு தான் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணணும். இல்லைனா வந்து இது கட்டி ஆகிடும். ஃபஸ்ட் நல்லா கலந்து விட்டுட்டு மில்க் ஆட் பண்ணி நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். கெட்டியாகி வருது பார்த்திங்களா. இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும். 1 கப்பு ஆட் பண்ணிட்டேன். இது வந்து 2வது கப்பு. 3/4 கப்பு கீ எடுத்துருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கீயை. அப்படியே கலந்து விட்டே வாங்க. முந்திரியை நம்ம வந்து பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் விட்டு அரைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா பொடியாக வரும். இல்லைனா வந்து ஒரு ஆயில் ஃபார்ம் ஆகிடும். அரைச்சா முந்திரியை சேர்த்துருவோம். முந்திரியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கெட்டியாக ஆகிடுது. நல்லா கலந்து விடுங்க. நம்ம சாஃப்ரானை சேர்த்துருவோம். இப்போ கீ சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அல்வா மாதிரி தான் இருக்கும். இது வந்து திருச்செந்தூரில் செய்கிற திருபாகம் பிரசாதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. எல்லா கீயும் சேர்த்தாச்சு. இதில் பாருங்கள், ஒரு 3/4 கப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் விட்டேன் பாருங்கள். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு பாருங்கள். இது வந்து திருச்செந்தூரில் செய்கிற பிரசாதம் திருபாகம் பாருங்கள். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து திருச்செந்தூரில் செய்கிற பிரசாதம் திருபாகம் பாருங்கள். அடியில் பேனில் ஒட்டாமல் வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அல்வா மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். அப்படியே எடுத்துட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். ஆறின பிறகு கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ வந்து சாமிக்கு படைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். திருபாகம் பிரசாதம் பார்க்குறதுக்கு பாருங்கள் பாதாம் அல்வா மாதிரி இருக்குது. பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.